எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சாந்தினி தமிழரசன். ஃபயர் எங்க படம் வந்து February 14th ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த கதை நான் ஏன் சூஸ் பண்ணேன், இந்த ரோல் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து நெறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. பெண்களுக்கு நெறைய விஷயங்கள் நடக்குது. நெறைய பேர் ஏமாறுறாங்க. நெறைய விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அட்ரெஸ் பண்ற மாரி ஒரு கதை வரும்போது, கண்டிப்பா எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஃபயர் அந்த மாதிரியான ஒரு படம் தான். இது பெண்களுக்கான படம். பெண்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். பெண்கள் வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கு ரிலேட் பண்ணுவாங்க. நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். கொஞ்சம் அவேர்னஸ் வரும். அலர்ட்டா இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஒரு ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கான ஒரு விஷயமா கண்டிப்பா அந்த படம் இருக்கும். படம் முடிச்சுட்டு நீங்க வெளில வரும்போது, பெண்கள் கண்டிப்பா அ ஒரு விஷயம் கத்துப்பீங்க இந்த படம் பார்த்துட்டு. அண்ட் என்னோட ரோல் துர்கா. ஆ ஸ்பெசிஃபிக்கா அந்த ரோல் பத்தி நான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஊர் சைட்ல இருந்து சிட்டிக்கு வர ஒரு பொண்ணு. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. அ எதுவுமே தெரியாத ஒரு 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 வெகுலின்னே சொல்லலாம். அவங்க வந்து சிட்டில வந்து ஆ என்ன நடக்குது அவங்களுக்கு, யார மீட் பண்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பட்டுச்சு எனக்கு. ஏன்னா, சொசைட்டில நெறைய துர்கா இருக்காங்க. நெறைய பேர் வந்து ரொம்ப சின்ன வயசுல வந்து தப்பான ஆட்கள லவ் பண்ணி, ஆ நெறைய விஷயங்கள் அவங்க லைஃபே ராங்கா போகுது. ஸோ அந்த மாரியான ஒரு கேரக்டர் நான் பண்ணும்போது, தப்பா போகுதா, ரைட்டா போகுதா அப்படின்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு, ஒரு தப்பான ஆட்கள மீட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றது மட்டும் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஸோ நெறைய பேர் கண்டிப்பா ரிலேட் பண்ணுவீங்க. அண்ட் படம் பார்த்துட்டு துர்கா மாரி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. துர்கா மாரி இருக்க வேண்டாம்னு நீங்க நினைப்பீங்க. இந்த படம் அந்த கேரக்டர் வரும்போது எந்த கட்டத்துல இந்த படம் பண்ணலாம்? ம், ஓகே, இந்த காலத்துலயும் வந்து டெக்னாலஜி நெறைய வளர்ந்துருக்கு. ம், காலம் மாறி இருக்கு. ம், இன்னும் அந்த மாரி ம், காலத்த புரிஞ்சுக்காத கேர்ள்ஸ் வந்து ஊர்ல இருந்து வந்து ஏமாறுறதெல்லாம் இருக்கா? ம், இல்ல இந்த நானும் அவன் இல்லை ஒரு மாரி வந்திருக்கேன். ம், அது கூட ரிலேட் பண்ணி நீங்க யோசிச்சு உங்களுக்கு சொன்னோனே ஓகே சொல்லிட்டீங்க. ம். இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்ட உடனே வந்துட்டு நான் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா வந்து முக்கியமான காரணம் வந்து நெறைய டெக்னாலஜி மாறி இருக்கு. நெறைய அட்வான்ஸ் ஆயிருக்கு. எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த படம் மெயினா நெறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் எடுத்து பண்ணப்பட்ட படம். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. எதுவுமே வந்து ரொம்ப ஃபிக்டிஷியஸா இல்லாம, நிஜமா நடந்த விஷயங்கள் தான் எடுத்து இந்த படமா பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள் சொசைட்டில நடக்கும்போது, அது ஒரு ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கான ஒரு படமா இருக்கும்போது, நம்ம இது நடிக்கணும். நம்ம வந்து கண்டிப்பா மக்களுக்கு வந்து இந்த மாரி படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். முக்கியமா நெறைய சோசியல் மெசேஜ் இருக்கிற படங்கள் வருது. ஆனா பெண்கள மையப்படுத்தி வர படங்கள் வந்து கொஞ்சம் கம்மி. அதுவும் இல்லாம வந்து நல்ல படங்கள் எடுத்தாலுமே, அது போய் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்றதுக்கு வந்து நெறைய சின்ன படங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கு. பட் ஜேஎஸ்கே சார் மாரி ஒரு நல்ல புரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு படம் தயாரிக்கும்போது, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்ல படங்கள் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து போய் ஆடியன்ஸ்க்கு நல்லா ஸ்ட்ராங்கா ரீச் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு குடுத்துருக்கு. அண்ட் நான் நெறைய பேர நான் மீட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்துருக்கேன். இன்னுமே கூட ரொம்ப ஊர்லேருந்து வர பொண்ணுங்களா இருக்கட்டும், இல்ல இங்கே இருக்கிற பொண்ணுங்களா இருக்கட்டும், நெறைய லவ்ல ஏமாறுற பொண்ணுங்கள வந்து நெறைய பேர நான்